ஹலோ மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுவும் நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா ட்ரேடிங் அதை சார்ந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி அது மாதிரி தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்கர் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா க்ரோ. அதில் தான் நம்ம வந்துட்டு ஹோல்டிங்காக இருந்தாலும் அதில் தான் பண்ணுறோம், ட்ரேடிங்காக இருந்தாலும் அதில் தான் பண்ணுறோம். வாங்க, இது எக்ஸ்ப்ளோரு. நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் ரேட்டில் ஒரு 68 பாயிண்ட் மைனஸில் போயிட்டுருக்கு. நிஃப்டி 50ங்கிறது ஒரு டாப் 50 கம்பெனி பேஸ் பண்ணது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஜொமேட்டோ, அசோக் லேலண்ட் அந்த மாதிரி ஒரு கம்பெனியை சேர்ந்தது ஒரு டாப் ஒரு 50 கம்பெனி. ஓகேங்களா? அதே மாதிரி சென்செக்ஸுங்கிறது ஒரு 207 பாயிண்ட் நம்மளுக்கு வந்துட்டு மைனஸில் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ கொஞ்ச நாள் மைனஸில் தான் போகும். டிசம்பர் மாதம், அதனால அதுவும் இல்லாமல் நிறையா ஃபாரின் முதலீட்டாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக்கை வந்துட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்மளுக்கு வந்துட்டு இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் அடி வாங்கும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் மைனஸில் போயிட்டுருக்கு. சென்செக்ஸுங்கிறது ஒரு டாப் ஒரு 30 கம்பெனி, அது சென்செக்ஸ்னு சொல்லுவோம். வாங்க பொசிஷனில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அசோக் லேலண்டில் தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. நம்ம மார்னிங் வந்துட்டு ட்ரேட் எடுத்துட்டோம். ஒரு 9:20 போல் ட்ரேட் எடுத்தோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம், அப்புறம் பார்த்துட்டு ட்ரேட் எடுத்துட்டோம். பாருங்கள், காலையில் இங்கனக்குள்ளே ட்ரேட் எடுத்திருப்போம். கரெக்டாக 9:23 அந்த மாதிரி ட்ரேட் எடுத்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு நல்லா மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சு. நம்ம போட்ட காசே ஒரு 80 ரூபா பக்கம் லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கரெக்டாக இங்கனக்குள்ளே ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் சைடு போய் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே நிற்கிது. கரெக்டாக 165.58 பைசாவில் நிற்கிது. இப்போ அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 109 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? 110 ரூபா 109 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. எவ்வளவு நம்ம வந்துட்டு டோட்டல் குவான்டிட்டி எவ்வளவு பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா 64 குவான்டிட்டி, 64 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கோம். வாங்க பொசிஷன் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே பாருங்கள், நம்ம எடுத்தது பை ஆர்டரு. ஓகேங்களா? 64 குவான்டிட்டி. ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 163.92 பைசாவுக்கு நம்ம வந்துட்டு பை பண்ணியிருக்கோம். டோட்டல் பை வேல்யூ ஓகேங்களா 10,490.88 பைசாவுக்கு வாங்கியிருக்கோம் டோட்டலாக. இதுக்கு நம்ம கரண்ட் ரேட் பார்த்திங்கன்னா இப்போக்கி 99 ரூபா 102 ரூபா இப்போ கரண்டில் போயிட்டுருக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. இன்றைக்கி தான் வந்துட்டு அசோக் லேலண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட வந்துட்டு ஹை வேல்யூ கிராஃபே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 165.60 பைசா. கீழே பார்த்தீங்கன்னா தெரியுதா 52 வீக் ஹைலேயும் வந்துட்டு 165.74 பைசா. அதேமாதிரி மேலே டுடே ஹைட் பார்த்தீங்கன்னா 165.74 பைசா. இவ்வளவு வரைக்கும் இப்போக்கி போயிருக்கு. இதுதான் அந்த 52 வீக் ஹை. 52 வீக் ஹைங்கிறது இந்த ஒரு வருஷத்தோட வீக் சேர்த்தா தான் 52 வீக் ஹைங்கிறது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் இப்போக்கி. இப்போ இங்கே மார்க்கெட் நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் தான் காமிக்குது. நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் நம்மளுக்கு காமிக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்டுங்கிறது அப் அண்ட் டவுன் சைடு இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் அது மார்க்கெட்டு. எப்போ பார்த்தாலுமே மேலே போகிறதோ எப்போ பார்த்தாலுமே கீழே வருதோ அது மார்க்கெட் கிடையாது. ஓகேங்களா? நம்ம நினச்ச நேரத்தில் கரெக்டான முதலீடு போட்டுட்டு முதலீடு எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் டவுன் ஆகுது பாருங்கள். நம்மளுக்கு ஒரு ரெட் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஒரு பியரிஷ் கேண்டில் ஸ்டிக் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். ஒரு 3-4 இதோட 4வது கேண்டில் ஸ்டிக்கு இடையில இந்த டோஜிங்னு இருக்குது பாருங்கள். டோஜிங்கிறது தான் இந்த இப்படி இருக்கும், அந்த ஸ்லோ மாதிரி இருக்கும். அந்த க்ரீன் தெரியுது பாருங்களா, அது வெறும் டோஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பியரிஷுங்கிறது நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு குறியீடு காமிக்குது. இப்போக்கி நம்ம போட்டோம் ப்ராஃபிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாலே இப்போ விற்றா கூட என்ன ஒரு புரோக்கர் கமிஷன் ஒரு 30 ரூபா 40 ரூபா போனால் கூட மிச்சம் ஒரு 70 ரூபா 60 ரூபா நம்மளோட ப்ராஃபிட். ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணுறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மார்க்கெட் வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி
நம்ம வந்துட்டு சேல் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரேட் எடுத்து பார்த்திங்கன்னா அசோக் லேலாண்ட். இந்த அசோக் லேலாண்ட் நிறுவனம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு லாரி நிறுவனம். பெரிய வண்டியும் இருக்குது. நம்ம இதில் வந்துட்டு இந்த டாட்டாங்கிற அசோக் லேலாண்ட்லேயே இந்த நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான அந்த மாதிரி வண்டியிலேயே இருக்குது. லாரிலேயே இது வந்துட்டு நல்லா பேர் பண்ண ஒரு கம்பெனி தான் இது அசோக் லேலாண்டுங்கிறது. பாருங்கள், இதோட கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒன் வீக்கோட கிராஃப் இது. அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த கிராஃப் வச்சு தான் நம்ம கணிச்சு நம்ம இது பண்ண முடியும். இந்த மார்க்கெட்டு எதுக்கு ஏறுது இறங்குது அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு கெஸ்ஸிங் பண்ணிட்டு இந்த கிராஃப் ஒன்று இண்டிகேட்டர்ஸ் இதனெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கனாலும் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு டூலாக இருக்கும். இப்போ நான் இந்த டூலை வச்சு தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு டெய்லியும் ப்ராஃபிட்டோ லாஸோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். நம்ம ஒரு சில டைமில் லாஸும் பண்ணுவோம், ஒரு சில டைமில் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். ஓகேங்களா? மார்க்கெட்டை தான் நம்ம அசம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நீங்கள் வந்துட்டு பை ஆர்டர் போட்டிருக்க, இதே செல் ஆர்டர் போச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மைனஸ் தான். ஓகேங்களா? இப்போ 103 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. இதே நான் செல் ஆர்டர் பார்த்தோன்னா 107 ரூபா எனக்கு வந்துட்டு ரெட்டில் காமிக்கும். அப்படிங்கிறப்ப என்னோடய கை காசு ஒரு 100 ரூபா 107 ரூபா போகும். ப்ளஸ் அது இல்லாமல் புரோக்கர் காசு போகும். அதை நல்லா தெரிஞ்சவங்க. மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்தால் மட்டும்தான். யாரோட தயவும் இல்லாமல் கற்றுக்கிட்டு உள்ள வாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் தரத்துக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் பண்ணுறேன்னா இது என்னோட காசு வச்சு நான் பண்ணுறேன். அதேமாரி நீங்கள் கற்றுக்கிட்டு நல்லா உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்களும் சூப்பராக எடுத்து பண்ணலாம். அதை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேங்களா? பாருங்கள், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் கேண்டில் ஸ்டிக் சூப்பரான ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. நம்மளுக்கு 117 ரூபா போயிருக்கு, 120 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு பாருங்கள் 165.80 இன்றைக்கி தான் கையே போயிருக்கு நம்மளுக்கு. பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? 180 அடிச்சிச்சு, 165.80 அடிச்சிச்சு. 81 பைசா முடிந்தோன்னா இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இதாக இருக்கும். இப்போக்கி கரண்டில் பார்த்தீங்கன்னா 120 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் கரண்டில். அதே மாதிரி தான் சொல்ல வரோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்ட்ட அமௌண்ட் பட்ஜெட் கம்மியாக இருந்ததுனால ஒரு 2000 என்னோடய கேபிட்டல் அமௌண்ட்டில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எப்போயுமே ட்ரேட் பண்ணுறப்ப வந்துட்டு ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் வச்சு பண்ணுவோம். ஒரு 3000னாலும் கேபிட்டல் அமௌண்ட் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இப்போக்கி நம்மள்ட்ட கொஞ்சம் கமிட்மெண்ட்னால நம்ம வந்துட்டு பெருசாக அந்தளவுக்கு பண்ணிக்கிறதில்ல. பெருசாக ஒரு 2000 கேபிட்டல் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுறது. அதனால நம்மளுக்கு வந்துட்டு அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போ 120 ரூபா தான் இருக்குது இப்போக்கி. ஓகேங்களா? 64 குவான்டிட்டிக்கு கரெக்டான முறையில் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பர்சன்டேஜ் இப்போ ஒரு ஸ்டாக்கு ஒரு ரூபானா கூட நம்மளுக்கு வந்துட்டு 64 ஸ்டாக் வச்சுருக்கோம், 64 ரூபா அந்த மாதிரி நம்மளுக்கு வரும். நம்ம வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கரெக்டாக இறங்குன நேரத்தில் பை பண்ணியிருக்கோம். நல்லா பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணோம். அப்போக்கே ஒரு 80 ரூபா 90 ரூபா மைனஸில் பண்ணுச்சு. அப்போ விற்றுருந்தா கூட எனக்கு வந்துட்டு மைனஸ் தான். அதனால தான் சொல்ல வரேன், மார்க்கெட்டுங்கிறது கீழேயும் வரும் மேலேயும் போகும். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு மார்க்கெட் வந்து டவுன் ஆகுதுன்ட்டு அந்த நேரத்தில் நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா இப்போக்கி வந்துட்டு அந்த இடத்துல ஒரு 90 ரூபா 100 ரூபா மைனஸ் ஆகிருக்கும். நான் அந்த இடத்துல விற்கலை. ஓகேங்களா? எனக்கு தெரியும் மார்க்கெட் வந்துட்டு எப்போயுமே ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா? மார்க்கெட் ஏறுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு செல் பண்ணாமல் வச்சுருந்ததுனால இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 144 ரூபா ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு க்ரீனில் காமிக்குது பார்த்தீங்களா? இதே நான் போய் விற்றுருந்தேன் அப்படின்னா 90 ரூபா மைனஸ் ஆகிருக்கும் எனக்கு. பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு கேண்டில் ஸ்டிக் புல்லிஸு, நல்ல ஒரு மொமெண்ட்டு. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 166 ரூபா 17 பிரேக் அவுட் பண்ணி உடச்சி மேலே ஏறுறான் மார்க்கெட். நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு பாருங்கள். எப்படி ஏறி இருக்குது, எப்படி ஒரு ஏற்றம் இறக்கம் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஆசையும் நீங்கள் இது மாதிரி கற்றுக்கணுன்ட்டு தான். ஓகேங்களா? கற்றுவோங்க. என்னோடய யூடியூப் சேனல் மட்டும் இல்லாமல் நிறையா யூடியூப் சேனல் இருக்குது ஸ்டாக் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லான நல்லா இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நிறைய யூடியூப் சேனல் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிக்கோங்க.
லேர்ன் பண்ணுறது மட்டும் அவங்கள பண்ணிக்கோங்க. ஆனால் வந்துட்டு யுக்தி வந்துட்டு உங்களோடதா இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா காசு போட போகிறது உங்கள் காசு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? ஓகே பிரதர்ஸ், தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டுருங்க. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகணுன்னு தோணும். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான். மறக்காமல் வந்துட்டு உங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மூலயமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் யூஸ்ஃபுல் ஆகட்டும். ஓகே, பை பை. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.